அதே மாதிரி இப்போ ஒரு சில டாக்டர் சொல்லுவாங்க மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து நம்ம வந்து இந்த மாஸ்டர்பேட்ன்ற ஒண்ணே பண்ணணும். அப்படியெல்லாம் கிடையாது. அதை தாண்டி நீங்க வந்து அந்த பக்கமே போகவே கூடாது. அப்படியெல்லாம் தப்பு. அதெல்லாம் வந்து தப்பான விஷயம். டெய்லி உங்களுக்கு தோணும், டெய்லி கேன் டூ. இப்போ ஒய்ஃப் இருக்கிறோம் பண்ணுவான், இல்லைன்னா ஒன்லி ஒன் வே பண்ணிட்டு தப்பே இல்லை. அதுல ஒன்றுமே ஆகாது. அதில் உறுப்பு சிந்துச்சு, அதை பண்ணிட்டேன், அதெல்லாம் வர இதுதான் இப்போ இதான் கேட்குறேன். மாஸ்டர்பேட் பண்றதுனால சைஸ் வந்து கம்மியாகுன்ற ஒரு விஷயம் பொய்யோ அதெல்லாம் கிடையாது, வாய்ப்பே இல்லை. அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது? இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, சித்தமுறைப்படி என்னென்னா, ஒரு ஏஜுக்கு முன்னாடி இருந்தே மாஸ்டர்பேட் பண்ணால் அது வளர்ச்சி அடையக்கூடிய ஏஜ் வந்து அந்த 14 to 18. ஸோ அப்புறம் ஓவர் மாஸ்டர்பேஷன் அந்த 12 to 14, 12 to 15 இருந்ததுன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் அளவு குறையலாங்கிறாங்க. இது ஒரு விவரம் இதில் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீப்பஸ்ட் கான்செப்ட். ஏன்னா அந்த நேரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய இடத்துல இருக்கும்போது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால வளர்ச்சி குறையுதுங்கிறாங்க. அது பெருசாலாம் இருக்காது, மேபி அபவுட் ஒரு 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி, அதுக்கு மேலாம் இருக்குது.